வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தமிழகத்துல சென்னையில கடந்த சில தினங்களா நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நாம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய தலைமையில் அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்தில் மாணவர்களை அழைப்பு விடுத்து பல மாணவர்களும் அதில் கலந்துக்கிட்டு இந்த போராட்டம் அப்படின்றது நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அதை தாண்டி நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் சில அரசியல் கட்சிகள் உள்ள புகுந்ததுனால அந்த போராட்டம் எப்படி டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நாம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இதை தாண்டி டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த போராட்டத்தை மேற்கொண்டாங்க இல்லையா, அதை தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக தான் இங்கே தமிழகத்திலையும் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க சிஜேபி என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிஜேபியினுடைய ஹெட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் இந்த பகுதியில் மட்டும்தான் நாங்கள் மாணவர்களை போராட்டத்துக்காக அழைத்தோம், வேறு எங்கே நடக்கிறதுக்கும் எங்களுடைய தலைமையில் நடக்கலை, நாங்கள் அதை நடத்தலை, நாங்கள் எங்கேயும் மாணவர்களை அங்கெல்லாம் அழைப்பு கொடுத்து போராட்டம் நடத்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை, வேறு எங்கே நடக்கிறதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருக்கிறாரு. அப்போ சென்னையில் இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சிஜேபி தலைமையிலான போராட்டம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? அஃப்கோர்ஸ் டிஎம்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம எதை வச்சு உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னா, அந்த போராட்டத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பேச்சுகளை வச்சு கோஷங்களை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? அதாவது நீட்டுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, ஏன் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத வச்சு அங்கே பேச்சுகள் அப்படின்றது போகுது. அங்கே மைக்கு பிடிச்சி பேசுகிறவங்க இதை பற்றி பேசுகிறாங்க. நீட் எதிர்ப்பை பற்றி பேசணும்னா பிஜேபியை நோக்கி கேள்வியை கேட்டு நீங்கள் எடுத்து பேசணும். அதை தாண்டி விஜய் அவர்களை விமர்சித்து விஜய் அவர்களை மார்க் பண்ணுற மாதிரி, ராவணம் அவன்டா நீ தான் எமன்டா அப்படின்ற மாதிரிலாம் விஜய் அவர்களை மார்க் பண்ணுற மாதிரி எங்கள் கான்வர்சேஷன் அப்படின்றது போகுது. கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டிங்க, இங்கேயும் கொத்து பரோட்டா போட்டு எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் அங்கே போகுது. மைக்க பிடிச்சி போராட்டத்தின் நடுவில் நின்று பேசக்கூடியவர்கள் இப்படி பேசுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த போராட்டம் எதை நோக்கி யார் டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத மக்களே கொஞ்ச நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஜென்சி டிஎம்கே கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்க ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு டிவிகேவினுடைய அமைச்சர்கள் எல்லாம் கலாச்சி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, மேடெல்லாம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டம் அப்படியே இங்கே இறங்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சார்ந்து இன்னும் பல பேர் சார்ந்து இந்த மாதிரியான பேச்சுக்களை கொண்டு போகும்போது, அப்போ இது நீட் எதிர்ப்பு போராட்டமா இல்லை முதல்வர் விஜய் அவர்களை விமர்சிக்கிற போராட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே போல இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு சம்பவமும் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. நேற்றுக்கு ஜூலை 23 ஈவினிங் 3 மணி அளவில் இயக்குநர்கள் எல்லாருமே இணைந்து அவங்களுடைய தலைமையில் ஒரு நீட் எதிர்ப்புக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு போராட்ட நிகழ்வு நடத்தினாங்க. அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இயக்குனர் அமீர் அவர்கள், அப்புறம் இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள், இப்படி பல பேரும் அதில் கலந்துக்கிட்டு பேசியிருந்தாங்க. இதில் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களும் இயக்குனர் அமீர் அவர்களும் பேசின சில விஷயங்கள் இப்போ சர்ச்சையாக மாறி போயிருக்குது. அவங்க பேசின பேச்சுகள் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் நீங்கள் பேசுனீங்களா இல்லை முதல்வர் விஜய் அவர்களை விமர்சிக்கிறதுக்காக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோன்னு பேசுனீங்களா அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நீட் எதிர்ப்பு போராட்டமா இல்லை சாதி சார்ந்து பேசக்கூடிய போராட்டமா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் அமீர் அவர்களும் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களும் பேசின வீடியோக்களை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைந்து வெறும் 80 நாட்கள் அப்படின்றது தான் ஆகுது. இப்போ அவருடைய ஆட்சி முடிய போகிற நிலைமையில் இருக்குது. இல்லை பாதி வருடங்கள் அவர் கடந்துட்டார். 3 வருடங்கள் 2.5 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போவும் நீட் சார்ந்து அவர் எந்த ஒரு குரலுமே எடுத்து வைக்கல, எந்த ஒரு முடிவுமே கொண்டு வரப்படலை, நீட் சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னா, அப்போ நீங்கள் இப்போ வச்ச விமர்சனங்களை அப்போ ஒரு போராட்டம் அமைத்து முதல்வர் விஜய் அவர்களை நோக்கியும் இந்த டிவிகே ஆட்சியை நோக்கியும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஆனால் இப்போ எடுத்து வைக்கிறது என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும், அதாவது இந்த இயக்குனர்கள் இப்போ போராட்டம் அப்படின்ற பேரில் பேசினாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டுட்டாரு. மத்திய அரசு டெல்லியில் மாணவர்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய போராட்டத்திற்கு செவி சாய்க்கணும், அவங்கள கூப்பிட்டு பேசணும், கோரிக்கைகள் என்ன அப்படின்றத கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மேலே நடத்தக்கூடிய வன்முறையை கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களே பேசிட்டார், அறிக்கையையும் வெளியிட்டுட்டார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அது சார்ந்துதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய
செயல்பாடும் நகர்ந்துகிட்டு இருக்கு. நீட்டை வந்து பேன் பண்ணணும். அதை பேன் பண்றதுக்கு நம்மளுடைய கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும். அது சார்ந்துதான் தமிழக வெற்றி கழகம் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் ரொம்ப தெளிவா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே வெளியில எடுத்து வச்சுட்டாரு. அப்ப இன்னும் நீங்க இவர் என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவர் இப்போ நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாலோ நீட் சார்ந்து குரல் எழுப்பாம இருந்தாலோ நீங்க அவரை நோக்கி விமர்சனம் வைக்கலாம். ஒருவேளை இவருடைய ஆட்சி நடந்து 3 வருடங்கள் ஆயிட்டு இவர் பேசியும் எதுவும் நடக்கல, கடந்த திமுக ஆட்சியில ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி 5 வருடம் முடிஞ்சு ஒண்ணுமே பண்ணாம ஆட்சியை விட்டு நகர்ந்து போனாங்க இல்லையா? ஸோ அவங்கள மாதிரி பண்ணியிருக்கும் பொழுது நீங்க அப்போ ஒரு போராட்டத்தை நடத்தி நீங்க வந்துட்டு கேட்கலாம். அது வந்துட்டு நியாயமா இருக்கும். இப்போ போய் நீங்க நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற பேர்ல உள்ள வந்து முதல்வர் விஜய் அவர்களை விமர்சிச்சும் ஜனநாயகன் படத்தை பேசியும் தலித் சமூகத்தை சார்ந்து இங்க வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. இப்போ இதுல இயக்குனர் அமீர் அவர்கள் பேசின விஷயத்துக்குள்ள முதல்ல வரலாம். என்னன்னா, தமிழகத்தினுடைய இளைஞர்கள்லாம் வந்து எப்பயோ மாறி போயிட்டாங்க, உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் வந்து கிடையாது. ஏன் அதை நான் சொல்றேன்னா, இப்போ எல்லாரும் நீங்க அப்படியே ரைட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் இருக்கும், அங்கதான் நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஜனநாயகன் படத்தை பார்க்கக்கூடிய, அதாவது முதல்வர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் அந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நான் சொல்லலை, பல பேருமே வந்துட்டு வீடியோ போட்டிருக்கிறாங்க. வீடியோ போட்டவர்கள் இளைஞர்களும் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நான் டெய்லி என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த போராட்டத்தில் 2 நாளாக 3 மணி நேரம் நான் வந்து உட்காந்து என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உட்காந்துட்டு போகிறேன். ஆனால் இந்த போராட்டம் நிறைய இடங்களில் வந்துட்டு டைவர்ட் ஆகுது, அதை நான் வந்து கண்கூடாக இங்கே அமர்ந்தே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பல இளைஞர்கள் வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோக்குள்ள எல்லாரும் மக்களே நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் அவங்க பேசுகிற விஷயம் என்னென்னா, நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுறதை தாண்டி ஜனநாயகன் படத்தை பற்றியும் முதல்வர் விஜய் அவர்களை பற்றியும் அவரை மார்க் பண்ணுற மாதிரியும் அப்படியே டைவர்ட் பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை நான் போயிட்டு மைக்கை வாங்கி இது டைவர்ட் ஆகி போகுது, இதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதும் என்ன வந்துட்டு கிண்டல் அடிச்சுட்டு அவங்க அதே மாதிரி தான் டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பல இளைஞர்களும் அந்த போராட்டத்தில் போய் உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்து பங்கெடுத்து வந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. நான் சொல்லலை, அந்த அங்கே பங்கெடுத்துக்கிட்டவங்களே தான் இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ரஞ்சித் அவர்கள் பேசின விஷயத்துக்குள்ள வரலாம். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தாவேகா ஆட்சி அமைஞ்சிருச்சு, 8 தலித் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாற்றமா? அந்த 8 தலித் அமைச்சர்கள்ல வன்னியரசு அவர்களை தவிர்த்து மிச்ச அமைச்சர்கள் எதற்காக தலித்துக்கு எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எங்க குரல் கொடுத்திருக்கிறாங்க? 8 தலித் அமைச்சர்களுக்கு அதுல இடம் கொடுத்திருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மாற்றமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 8 தலித் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறது பெரிய மாற்றம் தான். இது உங்களுக்கு மாற்றம் இல்லையா? கடந்த டிஎம்கே ஆட்சியில இது மாதிரி நடந்ததா? அது மட்டும் இல்லாம இப்போ வன்னியரசு அவர்களை வந்துட்டு பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்களே சொல்றாரு. வன்னியரசு அவர்கள் திறம்பட அந்த துறையில இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? தமிழக வெற்றி கழகம், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தான். விசிகவினுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு தேவைப்பட்டது தான். ஓகேவா? ஸோ தேவைப்பட்டது, அவங்களுடைய ஆதரவு எடுத்துக்கிட்டாரு. அப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு? திமுக மாதிரி அவங்களுடைய ஆதரவை மட்டும் எடுத்துக்கிட்டாரா? கிடையாதுல்ல. அவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அமைச்சரவையில இடம் கொடுத்தாரு. அதுவும் உங்களுடைய துறையே நான் உங்களுக்கு தரேன், நீங்க உங்களுடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்களுக்கு சமூக நீதி நலத்துறையே கொடுத்தாரு. ஸோ அதனால தான் இப்போ வன்னியரசு அவர்களால் அதில் திறம்பட செயல்பட முடியுது. அதுக்கு சப்போர்ட்டா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் மாற்றம் கிடையாதா? கடந்த டிஎம்கே ஆட்சியில எந்த தலித் அமைச்சர்களுக்கு அந்தந்த துறை கொடுக்கப்பட்டு, சமூக நீதி நலத்துறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த மாதிரிலாம் திறம்பட செயல்பட்டாங்களா? இவ்வளவு நாட்கள் விசிக அதுல தானே பயணம் செஞ்சாங்க. அப்ப இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மாற்றமா உங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? இதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது சாதிய காரணம் காட்டி சில ஊர்களுக்கு பஸ் வசதியே ஏற்படுத்தி கொடுக்கப்படாம, பஸ்ஸே அந்த ஊருக்குள்ள போகாம இருந்திருக்குது தலித் சமூகத்தை சார்ந்தவங்களுடைய ஊர்களுக்குள்ள. அவங்க இப்போ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அமைந்ததுக்கு அப்புறம் பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்களே நெகிழ்ச்சியோட வீடியோ பகிர்ந்திருக்கிறாங்க. அங்க நம்மளுடைய வன்னியரசு அவர்கள் இருக்கிறாரு. ஓகேவா? இது அவர் எப்படி செய்ய முடிஞ்சது? தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா தான் செய்ய முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி டிஎம்கேல தானே இருந்தாங்க, விசிக அங்க இருந்தாங்கல்ல, டிஎம்கே ஆளும் கட்சியா தானே இருந்தாங்க. அப்பயே இதை செய்து கொடுக்க முடியல. அப்ப இது மாற்றமா உங்களுக்கு தெரியலையா? அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரக்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமத்துல ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த மக்கள் அவங்க சமூகத்துல இறந்து போகக்கூடிய மக்களுடைய உடல்களை புதைக்கிறதுக்கு மயானம் இடம் இல்லாம
பல வருடங்களா எங்களுக்கு இடவசதி தாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சிக்கிட்டையும் கோரிக்கைகளை எடுத்து வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுத்தி கொடுக்கல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓடிட்டு இருக்கக்கூடிய வாய்க்கால்ல தோண்டி உடல்களை புதைச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ பர்வேஸ் அவர்கள் இருக்கிறாங்களே, அறந்தாங்கி தொகுதி எம்எல்ஏ, அவங்க இப்போ அவங்களுக்கு தேவையான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்துட்டு மாற்றம் கிடையாதா? இதை தாண்டி இன்னொரு விஷயமே நான் சொல்றேனே, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை கொலை வழக்கு போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஆட்சியில நடந்துட்டு இருந்த டைம்ல தான் அது நடந்தது. எவ்வளவு விஷயங்கள் நடந்தது எல்லாமே வந்துட்டு மக்களாகிய நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேவா? அதை பத்தியுமே ப. ரஞ்சித் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். சில இடங்கள்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம், அவருக்கு ஒரு முறை கூட நான் ஓட்டு போடலை அப்படின்ற மாதிரிலாம் ப. ரஞ்சித் அவர்களே பேசியிருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ப. ரஞ்சித் அவர்கள், அப்போ மக்களே நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்க தமிழக அரசு தான் எடுத்து விசாரிச்சாங்க. அப்போ டிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க தான் எடுத்து விசாரிச்சாங்க. அந்த சமயத்துல பொற்கொடி அவர்கள் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. ஆளும் கட்சி மேலேயே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அவங்களும் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அப்ப அவங்க இந்த விசாரணையை நடத்தும் போது அது நேர்மையா நடக்காது, எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரி வழக்கு தொடர்ந்தாங்க நீதிமன்றத்துல. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ இருந்த தமிழக அரசு டிஎம்கே அரசு நீதிமன்றத்துல போய் இல்ல இதை வந்து சிபிஐக்கெல்லாம் மாற்றக்கூடாது, நாங்க தான் விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சிபிஐக்கு மாற்ற விடாம அதை தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் எந்த தடையுமே கிடையாது, தாராளமா சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க. ஸோ நீங்க தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கை சிபிஐக்கு மாத்தினது யாரு? தமிழக வெற்றி கழகம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு மாற்றமா தெரியல. இதுல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி எனக்கு இருக்குது. ப. ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், நேற்று பேசின வெற்றிமாறன் அவர்களா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நீட் சார்ந்து கடைசியா எப்ப பேசினாங்க அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி பாருங்க. டிஎம்கே ஆட்சி கடந்த 5 வருடங்களா இருந்தது இல்லையா? அப்ப அவங்கள வாயே திறக்கல. அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ட்விட் எல்லாம் போட்டிருந்தாங்க, பேசிலாம் இருந்தாங்க. கடந்த டிஎம்கேவினுடைய 5 வருட காலத்துல நீட்டை பத்தியோ அதை எதிர்த்தோ டிஎம்கே வந்து எதுவுமே பண்ணல. இதை செய்யுங்க, உதயநிதி அவர்கள் ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த ரகசியம் என்னன்னே அவர் சொல்லல. நீட்டை வந்துட்டு தடை பண்றோம்னு சொன்னாங்க, வெறும் 7 மாசத்துக்குள்ள நாங்க தடைப்படி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க, பண்ணல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய இவங்கள்ல ஒருத்தர் கூட இந்த கடந்த 5 வருடங்கள்ல பேசல, டிஎம்கேவை நோக்கி கேள்வியை கேட்கல. அப்பையும் நீங்க இந்த கேள்வியை கேட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க பேசக்கூடியது மிக மிக சரியா இருந்திருக்கும். அப்பெல்லாம் நீங்க ஏன் பேசாம வாயை திறக்காம இருந்தீங்க? முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒரு சில முறை நீங்க நேர்லயே போய் சந்திச்சீங்க இல்லையா? அப்பெல்லாம் இந்த கேள்விகளை நீங்க எடுத்து வச்சீங்களா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு வருது. மக்களே, உங்களுக்கும் இந்த கேள்வி வந்தது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அப்போ நீங்க நீட்டை பத்தியும் நீட் எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிறதுக்காகவும் வந்த மாதிரி தெரியல. முதல்வர் விஜய் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து இங்க வந்து விமர்சிச்ச மாதிரிதான் அங்க நீங்க பேசின பேச்சுகள் அப்படின்றது போகுது. அதை தாண்டி அம்பேத்கர் அவர்களை பத்தியும் சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அம்பேத்கர் அவர்கள் பத்தி அவர் எடுத்து வைத்திருந்த கருத்துக்கள் வந்துட்டு சரியான கருத்துக்கள் தான், பேசக்கூடிய கருத்துக்கள் தான். ஆனா அதை பேசுறதுக்கும் தலித் சமூகம் சார்ந்து பேசுவதற்கும் ஏற்ற இடம் இதுவா? அப்ப நீங்க எதுக்காக அங்க வந்தீங்க? நீட் பத்தி பேசுறதுக்காக தானே வந்தீங்க. அப்போ நீங்க எந்த மாதிரி அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்றது இங்க நேர்படவே தெரியுது. அடுத்ததா இங்க வந்துட்டு ராஜ்மோகன் அவர்களை பத்தி நேரடியாவே ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. என்னன்னா, ராஜ்மோகன் அவர்கள் ஒரு தலித் அப்படின்றதே வந்துட்டு எனக்கு தெரியாது, அவர் எழும்பூர் தொகுதியில நின்னதுக்கு அப்புறம் தான் அவர் தலித் அப்படின்றதே எனக்கு தெரியும், அவர் எந்த இடத்துலயும் தலித்களுக்காக குரல் கொடுத்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஓகே, அவர் இப்போ தலித்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கல, தன்னை எங்கேயுமே தெரியப்படுத்திக்கல அப்படின்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? அவர் தெரியப்படுத்தல அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. அவர் தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்றது எந்த வகையில வந்துட்டு ஏற்புடையதா இருக்கும்? இதை தாண்டி அவர் எந்த இடத்துலயுமே தலித்தினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. ராஜ்மோகன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி ராஜ்மோகன் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் பேஜ் வச்சிருந்தாரு. அதுல ஒரு முறை தலித்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்தும் அவ்வளோ விஷயங்களுக்கு வீடியோ போட்டு பேசியிருக்கிறாரு, குரல் கொடுத்திருக்கிறாரு. அந்த பிரச்சனை இல்லாம
நார்மலா சமூகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருக்கிறாரு. தலித்துடைய பிரச்சனைகளுக்கும் அந்த சமூகத்தினை சார்ந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வீடியோ போட்டு குரல் கொடுத்திருக்கிறாரு. அம்பேத்கரினுடைய சிலை உடைக்கப்பட்ட பொழுதெல்லாம் வந்து வீடியோ போட்டு குரல் கொடுத்திருக்கிறாரு. ஒரு சில சேனல்களுக்கு இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கிறாரு. அவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இதை தாண்டி இது எல்லாத்தையும் நான் எப்படி பேசுறேன்னா, இவ்வளோ வழிய அனுபவிச்சவங்களால தான் இப்படி பேச முடியும்னு அவர் தான் ஒரு தலித் சமூகம் தான் அப்படின்றத பிரஸ் டிவி முன்னாடியே வந்துட்டு தெரியப்படுத்தியும் இருக்கிறாரு. அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் அவர் வந்து பேசுறீங்கன்னா அப்ப என்ன மோட்டிவ்ல நீங்க பேசுறீங்க அப்படின்றது தான் தெரிய வருது. இதுல வன்னியரசு அவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு போயிட்டு செய்யறாரு பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு சமூக நீதி நலத்துறை அப்படின்ற ஒரு துறை கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் எல்லாருக்கும் சார்ந்தவர்களாதான் செயல்பட முடியும். இதை நீங்க வந்துட்டு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி இதுக்கு முன்னாடி எந்த முதல்வர் சமூக நல விடுதியில நேரடியா போயிட்டு வந்துட்டு அவங்க ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க? நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியா போயிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு. அப்ப இதெல்லாமே ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு மாற்றமா தெரியலையா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வைக்கப்படுது. அதாவது என்னன்னா, இப்போ தமிழகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது நீட் எதிர்ப்பு போராட்டமா மட்டும் முன்னெடுத்து செல்லப்பட்டது அப்படின்னா அது சிறப்பான போராட்டமா இருக்கும். மாணவர்கள் பல பேரும் அதற்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும். ஆனா இதுல சில அரசியல் கட்சிகள் பின்னாடி இருந்து அரசியல் ஆதாயங்களுக்காக இதை டைவர்ட் பண்ணி கொண்டு போகும்போது அதுல போய் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இங்க வந்து தெரிவிக்கப்படுது. இதை தாண்டி இன்னொன்னும் ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது என்னன்னா, நீங்க தான் வந்துட்டு நீட்டை வந்து எதிர்க்கிறீங்கல்ல, அப்ப தமிழகத்துல போராடக்கூடிய மாணவர்களை ஏன் நீங்க தடுக்கிறீங்க, ஏன் நீங்க கைது பண்றீங்க, ஃப்ரீயா விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, போராட்டத்திற்கான இடம் சாலை கிடையாது அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. அதாவது சாலையில் அமர்ந்து போராடக்கூடிய மாணவர்களை தான் காவல்துறையினர் அப்புறப்படுத்தி அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணாங்க. இப்பயும் போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் போலீசார் வந்துட்டு அவங்களை அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்களா? இல்ல. அப்போ சாலையில் அமர்ந்து போராட்டம் கூடாது. நீங்க போராட்டம் செய்யணும்னா உரிய பெர்மிஷன் வாங்கி அதற்கான ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அங்க போராட்டம் செய்யுங்க, அறவழியில போராட்டம் பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தான் தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்துமே சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு தமிழக முதல்வரா அவர் வந்து எந்த ரீதியா செயல்படணுமோ அப்படிதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு. மாணவர்கள் போராட்டம் நடத்தணுமா, அறவழியில போராட்டம் நடத்துங்க, அதுக்கான உரிய பெர்மிஷனை வாங்கி போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடுல சரியா இருக்கிறாரு. நீட்டை வந்துட்டு பேன் பண்ணணும், அதுக்கான முயற்சிகள் என்னவோ அதை வந்துட்டு அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கான அறிக்கையையும் நீங்க எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடியே அவரு கொடுத்துட்டாரு. அப்ப இதை தாண்டி ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் என்ன செய்யணும்? தமிழகம் வந்துட்டு கலவரமா மாறக்கூடாது, டெல்லியில நடக்கிற மாதிரி மாறக்கூடாது, அமைதியான நிலையில கடந்து போகணும். ஸோ அதுக்கான வழிகள் என்னவோ அது எல்லாத்தையும் ஒரு முதல்வராக இருந்து தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலேயும் அவர் வந்து என்ன செய்யணும்னு நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது மிக முக்கியமான செய்தி இருக்குது. ஒரு வழியா இவ்வளோ நாளா தலைமறைவா இருந்த டிஎம்கேவினுடைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பியும் வெளியில வந்து கோர்ட்ல போயிட்டு ஆஜராயிருக்காங்கப்பா. அதாவது என்னன்னா, கோர்ட்ல அவங்க வந்து முன்ஜாமீன் வாங்கியிருந்தாங்க இல்லையா, சில ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சு கோர்ட்ல வந்து ஆஜராகி தான் அவங்க வந்து அந்த முன்ஜாமீனை வாங்கிட்டு போகணும். அதை வாங்குறதுக்கு கூட வெளியில வராம தலைமறைவாவே இவ்வளோ நாள் செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பி அசோக் அவர்களும் இருந்தாங்க. தலைமறைவாவே இருந்துக்கிட்டு அந்த முன்ஜாமீனையும் வந்து கோர்ட்ல ஆஜராகி வாங்காம திரும்ப கோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மனு கொடுத்தாங்க. எங்களை விசாரணையின் பேரில் துன்புறுத்தக்கூடாது, எங்களை சோதனை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனு கொடுத்தாங்க. அப்பதான் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல நீங்க வெளியில வந்து முன்ஜாமீனை வாங்கிட்டு போங்க, இந்த மாதிரிலாம் எங்களால் ஆர்டர் போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜூலை 24 இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பியும் வெளியில வந்து கோர்ட்ல ஆஜராகி அந்த முன்ஜாமீன் அப்படின்றத வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மறு உத்தரவு வர வரைக்கும் நீங்க என்ன சொல்லி உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தோமோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மார்னிங்கும் ஈவினிங்கும் சைன் போடணும் அப்படின்ற நிபந்தனைகளை கொடுத்து தான் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது இல்லையா, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய தம்பிக்கும் நீதிமன்றம் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக முதல்வர் ஆகஸ்ட் 3 கர்நாடகா செல்ல இருக்கிறாரு. கர்நாடகா சென்று கர்நாடகாவினுடைய முதலமைச்சரை சந்திச்சு பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்துறதுக்கு இருக்கிறாரு.
காவிரி பிரச்சனை சார்ந்தும் இன்னும் நமக்கு வந்துட்டு தண்ணி வந்து சேரலை. அந்த பிரச்சனை சார்ந்தும் மேகதாது பிரச்சனை சார்ந்தும் பேச போறதா தகவல்கள் அப்படின்றது வெளியா இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்து அது மிகப்பெரிய போராட்டமா மாறி அப்புறம் கலவரம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய அமைச்சர்கள் சிஜேபி அந்த பார்ட்டியினுடைய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்தியிருக்கிறாங்க. சிஜேபியின் சார்பில் சில கோரிக்கைகளும் மத்திய அமைச்சர்கள் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும், அது உட்பட குளறுபடிகள் இல்லாமல் நீட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த கோரிக்கைகள் ரீதியாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு மத்திய அமைச்சர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம வந்துட்டு நோட் பண்ணணும். இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு சார்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டத்திலையும் சரி, டெல்லியில அவங்க நடத்திட்டு இருக்கக்கூடிய போராட்டத்திலையும் சரி, அரசியல் கட்சிகளை அவங்க வந்துட்டு உள்ள அனுமதிச்சிருக்கவே கூடாது. இப்ப இங்க தமிழகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டத்திலையும் பாருங்களேன், வெறும் மாணவர்கள் மட்டும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா டைவர்ட்டே ஆகாது. நீட் எதிர்ப்புனா நீட் எதிர்ப்பு சார்ந்து மட்டும்தான் அதில் வந்துட்டு போராட்டம் நடக்கும். ஒருத்தரை வந்து மார்க் பண்ணுறதோ படத்தை போயிட்டு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறதோ இதில் வந்துட்டு வந்திருக்காது. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துக்கிட்டீங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையும் வந்துட்டு உள்ளே சேர்க்கலை. உங்களுடைய ஆதரவு கொடுக்குறீங்களா, சரி ஓகே நாங்கள் வந்துட்டு ஆதரவு எடுத்துக்கிறோம், நீங்கள் உள்ளே வர வேண்டாம், இது வந்து மாணவர்களுடைய போராட்டமாகவே தொடரட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டம் நடந்தது. ஸோ அப்போ இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தையும் இங்கே தமிழகத்தில் மாணவர்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படக்கூடிய செய்தி. அடுத்ததா இன்னொரு செய்தி இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சில விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. என்னன்னா, இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஒரு முதலமைச்சர் போயிட்டு படம் பார்க்குறாரு, அமைச்சர்கள் போயிட்டு படம் பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல செயலா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. மாமன்னன் படம் ரிலீஸ் ஆன டைம்ல அப்போ முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் கூடவே சில அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே போய் உட்காந்து படம் பார்த்தாங்க. அப்போலாம் கனிமொழி அவர்களே எங்கே இருந்தீங்க? அதை தாண்டி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, அந்த டைமில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா மா சுப்பிரமணியன் அவர்கள், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்பநிதி அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் இட்லி கடை படம் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா, அந்த படத்துக்கு ஒரு 3 பஸ்ஸை பிடிச்சி குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 200 rupees 300 rupees கொடுத்ததா சொல்லப்படுது. கொடுத்து டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாரையும் அந்த பஸ்ஸில் ஏற்றி அழைச்சிட்டு வந்து படம் பார்க்க வச்சு அழைச்சிக்கிட்டு போனார் சுகாதாரத்துறை அமைச்சராக. அவரே வந்து சினிமா தியேட்டரில் நின்று இவ்வளோ வேலைகளை பண்ணார். அப்போ இது வந்து என்ன வேலையில் வருது அப்படின்ற கேள்வியை நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ அப்போலாம் நீங்கள் வந்துட்டு கண்டிக்காமல் எங்கே போனீங்க அப்படின்ற கேள்வி இங்கே மக்கள் மூலமாக வைக்கப்படுது. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.